அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது பூர நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும்? ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினார் என்ன செய்யும்? சரி, பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் உண்டு. அப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் யாரும் நீங்கள் இதை படித்து பார்க்குறவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, மனக்குழப்பமாகக்கூடாது. உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை அறியாமல் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பூர நட்சத்திரத்திலிருந்து ஒரு திசையோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ நடந்தது என்று சொன்னால் உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையால் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நாம் உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்றுகின்ற ஒரு தோஷத்திற்கு ஆட்பட்டு, ஆண் பெண் இருவரும் தான், இதில் பெண் மட்டும் வராது, ஆணும் பெண்ணும் இருவரும் தான். இந்த சூழ்நிலைகள் என்ன சொல்கிறான்னா நீங்கள் போன பிறப்பிலையும் செய்திருக்கலாம். இந்த பிறப்பில் அதோடைய கர்மா உங்களை தொடர்ந்து வரும். அப்போ இது உண்மையா அப்படின்னு சொன்னால் உண்மைதான். இது ஒரு கர்மா சார்ந்த விஷயம். அந்த கர்மா சார்ந்த விஷயமாக இருக்கிற காரணத்தினால அப்படி உங்களுக்கு பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். திருந்தவில்லை என்று சொன்னால் அது என்ன சொன்னா, ஒரு சுகம் என்பது, ஒரு உறவு என்பது எல்லா மனிதனுமே ரகசியமாக விரும்பக்கூடிய ஒரு சிற்றின்பம் தான். அப்போ இது என்ன சொல்கிறான்னா, இந்த கிரகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையதோ அது சார்ந்த ஒரு நபர் மூலமாக அந்த இச்சையை தூண்டிவிடப்பட்டு நமக்கு இந்த சூழ்நிலைகள்லாம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு ஒரு பூர நட்சத்திரத்தில், இப்போ எனக்கெல்லாம் பூர நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், பயப்பட வேண்டியது இல்லை. பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றவர்கள் தான் இப்போ இதை பற்றி சிந்தனை பண்ணணும். இல்லாதவர்கள் அப்படியே கடந்து போய்விடும். ஐயா, எனக்கு பூர நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் உடல் சுகத்திற்காக பிறரை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்நாளில் உண்டாக்கி அதை அனுபவித்துவிட்டு என்ன நடக்கும் என்று சொன்னால்,
நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒருவர் வருவார். நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒருவர் கண்டிப்பாக வருவார். சரி, எனக்கு பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது சாமி. நீங்கள் சொல்லுகின்ற இந்த வீடியோவை பார்க்கின்ற காலம் வரை நான் எந்த தவறும் பண்ணவில்லை. எந்த ஆணையும் நான் ஏமாற்றி, எந்த பெண்ணையும் ஏமாற்றி நான் உடல் சுகத்தை அனுபவிக்கவில்லை அப்படின்னு நீங்கள் மார்தட்டி கூறினீர்கள் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக உங்களை வரவேற்கத்தான் செய்வேன். வெரி குட். ஆனால் என்ன செய்வான், ஓர நட்சத்திரத்தில் கிரகம் இருந்ததுக்கு பலன் என்ன அப்படிங்கும்போது, உங்கள் பிள்ளைகள் பிறரிடம் ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் அந்த தவறை செய்யவில்லை ஐயா. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அந்த தவறை செய்ய இந்த ஒரு இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்களுக்கு இந்த தோஷம் உண்டு. சரி, அந்த தோஷம் என்ன சொல்றான்னா, நான் பண்ணவில்லை, எனக்கு தெரிந்து நான் எந்த வித ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் செல்லவே இல்லை, நான் இன்னைக்கு வரைக்கும் ஜென்டில்மேனாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது. ஆனால் உங்களுடைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவர்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கிவிடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு அதுக்கு தீர்வு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு தீர்வும் சொல்லிவிடுகிறேன். ஏன்னா எந்த ஒரு கெட்டதை சொன்னாலும் அதை நிவர்த்திப்பதற்கு வழி சொல்லிவிட்டு நாம் கடந்து போய்விட வேண்டும். அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்து பிறரை ஏமாற்றி இருந்தாலும், இவர்கள் ஏமாற்றாவிட்டாலும், இவர்கள் குழந்தைகள் அந்த மாதிரி ஏமாற்றப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டாள் வழிபாடு பண்ணணும். அப்போ ஆண்டாள் வழிபாடு எப்போ பண்ணணும்? பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று, ஒவ்வொரு மாதமும் பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று நீங்கள் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று, சிறுலுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்று செந்தாமரை மாலை போட்டு வழிபட உங்களுக்கு இந்த தோஷம் குறையும். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக குறையாது. என்ன சொன்னா, இதில் இருந்தால் ஆபத்து என்பது நமக்கு தெரிந்து விட்டது. வராமல் இருப்பதற்கும், நாம் பாதித்திருந்தாலும் அடுத்து நம்ம சந்ததிகள் அந்த மாதிரி ஏமாற்றப்படாமலும் அந்த சுகத்துக்குள் உள்ளே போய் மாட்டிவிடாமலும் இருப்பதற்கு நீங்கள் என்ன சொல்றான்னா, இது ஒரு கர்மா, இது ரகசியமாக நின்று தாக்கக்கூடிய கர்மா. இதை நான் ஜாதக ரீதியாக ஒருவருடைய ஜாதகத்தில் கண்டுபிடித்து கேட்டிருக்கிறேன். இந்த இடத்தில் கிரகம் இருக்கிறது, உங்களுடைய ஒழுக்கத்தில் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அவங்க சொன்ன பதில், காலத்தால், சந்தர்ப்பத்தால், சூழ்நிலையால் நான் ஒரு ஆள் ஏமாற்றப்பட்டேன். நீங்கள் சொல்வது உண்மை, ஆனால் நான் வேண்டுமென்று அதை செய்யவில்லை சாமி. அதாவது உண்மையை சொல்லும்போது ஜோதிடர் கடவுளாக மாறிடுவார். அவன் கையெடுத்து கொண்டு, சாமி நீங்கள் சொல்கிறது வாசகம் தான் சாமி, நான் வேணும்னு செய்யலை சாமி, என்னை ஒரு அன்பால், என்னுடைய ஒரு அரவணைப்பால், என்னை ஒரு பேச்சால், என்னை என்ன சொல்கிறேன்னா அந்த நபர் மயக்கி என்னை தன்னிலை மறக்க வச்சு என்ன செஞ்சிட்டாரு, உடல் பசியை தீர்த்து கொண்டார்,
கழுத்தில் போட்டிருக்கிற சங்கிலியையும் வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு என்ன செஞ்சார், அடவு வச்சுட்டார். அடவு வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா திருப்பி தரமாட்டேங்கிறார். இந்த பெண்ணும் கல்யாணமான பெண்ணு, கல்யாணமான பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இந்த புருஷன்மாரெல்லாம் என்ன செய்வாங்க, வீட்டம்மா சங்கிலி எங்கே இருக்கும் அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டா இருக்க முடியும் அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டார். இவன் உடல் பசியையும் தீர்த்து கொண்டு கழுத்தில் கிடந்த செயினை 5 பவுன் சங்கிலியை வாங்கி அடமானம் வச்சிட்டான். அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன். ஓகேவா? எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட ஒரு இதை நிரூபிக்க முடியும். இதெல்லாம் நம்ம எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது யாரையும் கொச்சைப்படுத்துவதற்கு அல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு கிரகம் இருந்தால் உடல் சுகத்திற்காக நீங்கள் பிறரை ஏமாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆணோ பெண்ணோ ஏற்படும். அப்படி இந்த பிறப்பில் நீங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னால் உங்கள் பிள்ளை ஏமாற்றப்படுவார். இதற்கு தீர்வு சாத்தாட் ஆண்டாளுக்கு பூர நட்சத்திரம் வருகின்ற அன்று செந்தாமரை மாலை போட்டு வழிபாடு பண்ண 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 நீங்கள் ஏமாற மாட்டீர்கள், நீங்கள் பிறரை ஏமாற்ற மாட்டீர்கள். நம்ம என்ன சொன்னா கண்ணியம் ஆயிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த கர்மாந்திரம் எங்கே போய் மாட்டிடும், உங்கள் பிள்ளைகளை பிறரிடம் இச்சைக்காக ஏமாற வைத்து விடும். நம்ம அதை கேள்விப்பட்டோம்னா கொலை கொதிக்கும். அந்த நிலையிலிருந்து தப்பிப்பதற்கு தான் பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் என்று சொல்லக்கூடிய கர்மா சொல்லப்பட்டு விட்டது. கர்மாவுடைய இச்சை என்ன என்று சொல்லப்பட்டு விட்டது. கர்மாவை தீர்ப்பதற்கு வழி என்று சொல்லப்பட்டு விட்டது. இதில் யாரும் மன வருத்தமோ சங்கடங்களோ பட வேண்டாம். எல்லா மனிதனுமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் என்ன சொல்றான்னா யோக்கியர்கள் அனைவருமே கிடையாது. 5க்கு 2 பழுதில் தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நீங்கள் செய்த குற்றம் பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். குற்றத்தை செய்யாதவர்கள் என்ன சொன்னால் குற்றம் வராமல் பார்த்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ போடுகிறேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.